பிறப்பு வகை 7. எழுமை எழுபிறப்பும் சிறப்படைவார்கள் ஒரு குறள் இருக்கு இல்லையா? அந்த எழுபிறப்பு என்ற இடத்துல பரிமேலழகர் ஒரு வெண்பாவை எடுத்து தந்திருக்கிறார். அதில் 84 நூறாயிரம் உயிர் வகைகள் என்று குறிப்பிட்டிருக்கு. திருஞான சம்பந்தர் திருவேழ்மேளைக்கு போகிறார். அங்கே இருக்கிற பெருமானை பாடுகிறார். உரை சேரும் 84 நூறாயிரமாம் யோனிபேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நிற்பான் கோயில் என்று குறிப்பிடுறார். அப்ப 84 லட்சம் உயிர் வகைகள்னு சொல்றார். அதற்கு கணக்கு தெரிவிக்கிறது இந்த வெண்பா. இந்த வெண்பா என்ன சொல்லுகிறது? ஊர்வன 11ஆம். ஊர்ந்து செல்லக்கூடிய உயிர்கள் இருக்கின்றனவே, அவற்றில் 11 லட்சம் இருக்குதாம். 9 மானிடமாம். 9 லட்சம் மனிதர்கள். 11 9 எவ்வளவு? 20 லட்சம். கணக்கை ஒழுங்கா வச்சிருக்கணும். ஊர்வன 11ஆம். 9 மானுடம். நீர் பறவை நாற்கால் 10 10 30. நீர் வாழ்கின்ற உயிர்கள் 10 லட்சம். பறக்கின்ற உயிர்கள் 10 லட்சம். கால்நடைகள் விலங்குகள் 10 லட்சம். சீரிய பந்தமாம் தேவர் 14 லட்சம். முதல்ல 20 லட்சம், அப்புறம் ஒரு 30 லட்சம், 50, இப்ப தேவர்கள் 14, 64 ஆயிட்டுதான். அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரம் 4 அயன் படைத்த எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். அயன் படைத்த ஊர்வன அப்படின்னு சேர்த்துக்கணும். அதில் தாவரங்கள் 4 20 லட்சம் தாவரங்கள். 64 20 84 லட்சம். சரியா வந்துட்டுதா கணக்கு?